ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. அவுட் ஆஃப் சவுண்ட் ஹவுஸ் ஃபேன் கேட்குதுன்னா ஓகே. எல்லோரும் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க சினிமா கண்டென்ட் அப்படின்னு இருக்கேன். அதாவது நான் முன்னாடி போட்ட மாதிரி ஃபுட் பிளாகு, அதாவது பைக்கு, காமெடி, அப்புறம் பிளாகிங், அதுக்கப்புறம் கேமிங், எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். சினிமா கண்டென்ட்டுன்னும் போது அதோட கண்டென்ட்டை நம்ம விளக்கி ஆகணும், சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையாக சொல்கிறேன். கைஸ், சினிமாவில் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஆக்டிங் வீடியோஸ் எனக்கு ஆனால் நான் நிஜமாக வீடியோவில் ரியலாக பண்ண மாட்டேன். அதுக்கு ஃபுல் வீடியோ வச்சுருக்கேன். எனக்கு பர்சனல் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், வீடியோ ஆக்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது பர்சனல் ஆக்டிங் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுவேன். வீடியோ ஆக்டிங் பர்சனல் ஆக்டிங் சேலஞ்ச் வரும். ஓகேங்களா? அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நான் கரெக்டாக பண்ணுறேன் தப்பாக பண்ணுறேன்னுட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் எதுக்கு இந்த கண்டென்ட் அப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஆசை பார்த்திங்கன்னா சினிமா. அதனால நான் சினிமா கண்டென்ட் போட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ஆக்டிங் பற்றி. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக சீன்ஸ், அந்த சேலஞ்சஸ், அது நான் மேலே வீடியோஸ் வரும். அப்போ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஃபுட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கொடுக்குற டாஸ்க்கையும் செய்கிற மாதிரி. வேறு இன்கம் ரிவ்யூவெல்லாம் வேணாம். வேறு ரீமேக்ஸ் வரும். மோஸ்ட் ஆஃப் கண்டென்ட், எல்லா கண்டென்ட்டுமே ஆர்டர் நான் சொல்லிட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர் இது சொல்ல மறந்துட்டேன். சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கு நான் செய்ய போகிறேன். சினிமா கண்டென்ட் எப்படி ப்ரோ செய்ய போகிறீங்க அப்படின்னு நிறைய பேரோட கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு எல்லாருமே சொல்லிடுறேன். சினிமா கண்டென்ட் நான் செய்ய போகிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிங், அதுக்கப்புறம் ரீமிக்ஸ், அந்த ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் சாங்கு, டான்ஸ் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா வரும். அது நான் ஒத்துக்குவேன், என்னோட கான்ஃபிடென்ஸ் கூட. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில டான்ஸராக இப்போலாம் கொஞ்சமாக இப்போ எனக்கு எப்படி கற்றுக்க முடியுமோ, பிகாஸ் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, என்கிட்ட அந்த அளவுக்கு மணி கிடையாது. ஆனால் என்னால் கற்றுக்க முடியும். அது எப்படி கற்றுக்க முடியுமோ அப்படி கற்றுக்கிறேன். கண்டிப்பாக கற்றுக்கிறேன் டான்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம சேனலில் சாங்கும் போகும். அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு மேபி சேனலில் சாங் வரும். நானாக எழுதி நிறைய சில சாங்ஸ் வச்சுருப்பேன். அது சில ஓன் சாங்காக அப்படி புக்கராக படித்து பாட போகிறேன். நல்லா உங்களுக்கு வந்துடும். இது எல்லாத்துக்குமே நம்மளோட பல சேனல்லேருந்து வீடியோஸ் எல்லாமே காப்பி அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ தரமாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்ட் டைம் ஜாப் சில கம்பெனிக்கு நான் போடுவேன். ஏன்னா நான் அதில் இருக்கேன். அதில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும் எனக்கு மணி வேணும். அதனால் சில பேர் அதுலேருந்து வரும். அதனால் நான் பார்ட் டைம் ஜாப்பை பற்றி ஒரு சில வீடியோஸ் அப்படி அப்லோட் பண்ணுவேன். அது ஏற்றுக்கோங்க ப்ளீஸ். ஓகேங்களா? அதுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதை பற்றி அந்த வீடியோவில் நான் விளக்குவேன். கண்டிப்பாக விளக்குவேன்ற ஒரு சொல்லுவேன் டீட்டெயிலாக. ஓகேங்களா? அந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் பண்ணலாம். யாரும் நான் ஜாயின் பண்ணுங்க அப்படி இது ரெஃபர் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன். இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி ட்ரஸ்டடான கம்பெனி இருந்தால் எனக்கு ஓகே. அது மற்றவனோட ஒப்பீனியன் நான் சொல்ல மாட்டேன். நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை அடிச்சும் சொல்லுவேன். ஏன் காரணம் எப்படின்னா, நாளைக்கு இப்போ நான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு இவன் ஏன் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அதனால அப்படி ஒரு லைனை விட்டு போயிடணும். இந்த ஒரு லைன் எடுக்கணும். அந்த பட்டும் படாமல் தான் இருக்கணும் எதுலுமே. அது ஒரு கரெக்டாக எனக்கு தோணுது. ரெண்டாவது இந்த கனவு, லட்சியம், இதயம், உயிர், ஆசை, லைஃப், வாழ்க்கை எல்லாமே சினிமா மீடியா தான். இதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, கஷ்டப்பட நான் தயாராகிட்டேன். நான் கண்டிப்பாக ஜெயிக்கிற வழியே போராட தான் போகிறேன். ஏன் கூட உங்களுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை வாங்கிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இங்கே வைக்கிறேன். என்ன டிஸ்க்ளைமர்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு தான் சப்போர்ட் பண்ணல, இந்த சேனலுக்காச்சும் தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்போர்ட்டும் நாட் ஏ சப்போர்ட். இது எனக்கு லைஃப், வாழ்க்கை. உங்களுக்கு அது ஒரு சின்ன கிளிக்காக தெரியலாம், எனக்கு ஒரு ஸ்டெப்பாக தெரியும். அதனால் தயவு செஞ்சு
நான் இன்னுமே ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஃபாலோவர்ஸும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு வியூஸும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு லைக்கும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு கமெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கேன். அது தப்பான கமெண்ட்டாக இருக்கட்டும், பூஸ்டபிள் கமெண்ட்டாக இருக்கட்டும், மோட்டிவேஷனல் கமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணுவேன். காரணம் என்னோட ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் தரணும் போது அப்போது நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இந்த வீடியோவும் உங்களுக்கு எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் தான் வரும். நான் மேக்ஸிமம் எடிட்டிங்கில் எதுவும் பண்ண மாட்டேன், கொஞ்சமாக கலரிங் டச் பண்ணி மியூசிக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் அந்த அது கொடுத்து வேறு என்ன இன்ட்ரோ அவுட்ரோ வருமா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் ஆட் பண்ணுவேன். இந்த வீடியோவும் நான் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் ஒரு சென்சிட்டிவ்லாக என்னோடய ஹிஸ்ட்ரியிலேருந்து சொல்லணும். அது அதே மாதிரி என்னோடய அந்த சேனல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் கட்டவே கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன். நான் 2010, 13, 12 அந்த டைம்லேயே யூடியூப்பை தொட்டேன். ஸ்மால் ஆஃப் ஏஜ் 1 இயர்ஸ் அப்போவே யூடியூப் வீடியோவை தொட்டேன், சினிமாவை தொட்டல. அப்போ வந்து ஏன் அப்போவே தொட்டேன், அப்போ ஒரு 2G ஃபோனில். பட்டு அப்போ வந்து சரியான ஒரு இது இல்லை, அந்த ஒரு இது இல்லை. அப்போது ஒரு ஜாலி மைண்டாக இருந்துட்டேன். ஆனால் அப்போது நான் கரெக்டாக ஒரு சுஜெஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா நேற்றுக்கு யூடியூப்பில் மிகப்பெரிய ஒரு சேனல் வரலாறாக வந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. பட் இந்த ஒன்றும் இல்லாத சேனல் உருவாகிறது உங்கள் கையில் இருக்குது, உருவாக்கிடுன்ற நம்பிக்கையோட உங்கள் அஜய் இந்த சேனல் தொடர்கிறேன். வந்து ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்டும் போடுறேன். மறக்காமல் அவரோட சப்போர்ட்டை வாரி வழிவிடுங்க. அண்டு தென் வேறு எதுனா சொல்லணும்னா லைவ் நிறைய பேர் லைவ் கேட்டிருக்கீங்க. கேமிங் லைவ் வரும், அஃப்கோர்ஸ் லைவ் வரும். அப்போனா இந்த சேனல் நான் அந்த சேனல் பப்ளிஷ் வீடியோஸ்லாம் போட்டுறேன். ஃபஸ்ட்டு அது மேக்ஸிமம் வீடியோஸே எதுவும் இல்லை, லைவும் எதுவும் இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் மட்டுமா கிளியர் பண்ணிட்டு அது 1 மந்தில் கிளியர் பண்ணுறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிடுறேன். 1 டே அவ்வளோ வீடியோ இவ்வளோ இருக்குது வியூஸ் போகிற சேனல் டிஸ்பிளே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு இவ்வளோ வீடியோ போடுறது தான் பெஸ்ட்டுன்னு தோணும். ஆனால் நான் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் இல்லாமல் இல்லை, கண்டென்ட் இருக்குது, என்னோட ஃப்யூச்சர் க்ரோத்திங் இருக்குது, இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இது வந்து மைக் பிச்சா இது எல்லாமே நான் உங்கள் கையில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுறது. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வாங்கி விளையாடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். லவ் யூ மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு சாதாரண அதாவது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன் வளரணும்னு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட ஒருத்தர் இருக்கார், அவரோட பிளேஸ் சொல்லலை, எனக்கு பிளேஸ் இருந்தால் எனக்கு அப்படின்னு நம்புகிறேன். உங்கள்கிட்ட நான் இது ரிக்வஸ்டிங் ஃபார்மாக வைக்கிறேன். ப்ளீஸ், மக்கள் நினைக்க முடியாத விஷயம் இல்லை இல்லைங்களா? நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வைப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல இந்த இடம் மாதிரி வைப்பீங்க நம்பர் ப்ளஸ். உண்மையிலே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. 2வது என்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தேவைன்னு நீங்கள் எல்லாரும் தெரியும். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நான் போடுவேன். இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படினால இவ்வளோ வேலைக்கு போடலையா. உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். வேறு அண்டுதான் வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சிங்கத்தமிழன் இந்த சிங்கத்தமிழன்ற பேர் என்றைக்கும் அழியக்கூடாதுன்ற ஒரு டார்கெட்டில் தான் இருக்குது. ஆனால் பிகாஸ் இந்த நேம் எனக்கு ஒரு நிறைய விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ இது வரையும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு பாருங்கள். அண்டுதான் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் சிங்கத்தமிழன். மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறவங்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் இப்படி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.
பாய் டாடா see you love you guys. நெக்ஸ்ட் வீடியோவில் சிறப்பாக தரமாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஆண்டுதன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சிந்து தமிழன். லெட்ஸ் ஒன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களில் ஒருத்தனடா லயன் ஸ்டார். நான் அந்த சேனலில் வந்துச்சு. ஐயோ எவ்வளோ சிங்க தமிழன்.